வெல்கம் டு பிஜிஎன் ஹேண்ட் கிரியேட்டிவ். பேசிக்காகவே ஆரி ஒர்க் போடணுன்னா இந்த 3 த்ரெட்டும் ரொம்பவே முக்கியமானது. ஜரி த்ரெட், சிவிங் த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட். இந்த 3 த்ரெட்லையும் ஸ்டிச்சஸ் எப்படி போடலாம், எந்த மாதிரி மிஸ்டேக் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டியிருக்க, வாங்க பார்க்கலாம். ஸோ செயின் ஸ்டிச் போடுறதுக்காக நான் அயன் நீடில் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் த்ரெட்டாக ஜரி த்ரெட் எடுத்து செயின் ஸ்டிச் போடலாம். இந்த ஜரி த்ரெட்டில் முடிச்சு போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். ஆரினாலே செயின் ஸ்டிச் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதுலேயும் இந்த ஜரி த்ரெட்டில் ஈஸியாக செயின் ஸ்டிச் போட கற்றுக்கலாம். இந்த ஜரி த்ரெட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிறதால பிகினர்ஸு ரொம்ப ஈஸியாகவே செயின் ஸ்டிச்சு போட கற்றுக்கலாம். ஸோ ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னா பிகினர்ஸு இந்த ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கர்வ்ஸும் ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரி ஷேப்ஸ்லலாம் இந்த ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜரி த்ரெட் திக்காக இருக்கிறதால ஈஸியாக செயின் ஸ்டிச் போடலாம். அதே போல் எண்டு நாட்டும் ஈஸியாக போட்டு முடிக்கலாம். ஸோ இதே போல் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் ஆல்ரெடி செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, எண்டு நாட் எப்படி போடுறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ரெண்டாவது சீவிங் த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த சீவிங் த்ரெட் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுலேயும் இது போல் கொஞ்சம் பெருசாக முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். இந்த சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் பீட் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு, சமிக்கி ஒர்க்கு இதெல்லாம் போட்டுட்டு வரலாம். ஸோ இது போல் நாம் ப்ளவுஸில் போடுற பீட் ஒர்க்குக்கெல்லாம் இந்த சீவிங் த்ரெட்டை தான் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ இந்த சீவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம நீடிலில் சீவிங் த்ரெட்டை தான் மாட்டி எடுக்கிறோமா இல்லை கிளாத்தில் இருக்கிற த்ரெட்டை மாட்டி வருதான்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் அடிக்கடி வரும். ஸோ வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள், நீடிலில் கிளாத்தோட த்ரெட்டு மாட்டிட்டு வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீடில் மறுபடியும் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை சுற்றி த்ரெட்டை மட்டும் மேலே எடுத்து செயின் ஸ்டிச் போடணும். இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டு வரும்போது கூட ஸ்டக் ஆகுது. ஸோ கிளாத்தோட த்ரெட்டு மாட்டிக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சீவிங் த்ரெட்டில் நிறையவே செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே போல் எண்டு நாட் போடும்போதும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்போ தான் நாட்டு விழுந்ததா இல்லையான்னு தெரிய வரும். இப்போ மூணாவதாக சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த சில்க் த்ரெட்டு ஒரே கலரில் 2 நூல் கண்டு எடுத்துக்கிறேன். 2 த்ரெட்டும் சேர்ந்தா அப்படி இது போல் பெருசாக முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சில்க் த்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ சில்க் த்ரெட்டு சாஃப்டாக இருக்கிறதால நம்ம நீடிலில் நூல் எடுக்கும்போது ஒரு த்ரெட்டு கழண்டி விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 2 த்ரெட்டும் நீடிலில் மாட்டியிருக்கா பார்த்து செக் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரணும். இப்போ நான் போட்டுட்டு வரும்போது ஒரு த்ரெட்டு ரிமூவ் ஆகும் பாருங்கள். ஸோ அது போல் டைமில் 2 த்ரெட்டும் மாட்டி மறுபடியும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்கணும். அதே போல் எண்டு நாட் போடும்போதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 2 த்ரெட்லேயும் சேர்ந்தா அப்படி எண்டு நாட் போடணும். ஸோ இது போல் 3 த்ரெட்லையும், அதாவது ஜரி த்ரெட், சீவிங் த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட், இந்த 3 த்ரெட்லையும் செயின் ஸ்டிச் போட்டு நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆரி ஒர்க் ஈஸியாகவே கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.